சிபி சண்முகத்தை பொறுத்தவரை இப்போ அவர் முன்னாடி இருக்கிற ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஒன்று வந்து அவர் அந்த ஒரு கடிதத்தை வந்து கொடுத்திருந்தார். அதாவது எடப்பாடி தரப்பில் இருக்கின்ற 22 பேரை வந்து இது டிஸ்குவாலிஃபை செய்ய வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார். ஒருவேளை அது வேணா திரும்ப பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னவென்றால் அவர் முன்னால் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா செய்து அதன் பிறகு வந்து தாவேக்கால் இணையிறது. இதுதான் அவர் முன்னாடி இருக்கிற 2 ஆப்ஷனா இருக்கிறது. ஒருவேளை தாவேக்கால இணையாமல் இருந்தால், அதுக்கப்புறம் வந்து அவரு இன்னும் ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக மாறிவிடுவார். ஸோ அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி யார் மேல இன்னும் கொஞ்சம் கவனமாக, இல்லை என்றால் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சி.வி. சண்முகம் தான். வேலுமணியை விட அதிகமாக பேசினது சி.வி. சண்முகம் தான். அதனால வந்து அவருக்கு வந்து மறுபடியும் அதிமுகவில் அவர் வைத்த அந்த பதவியை திருப்பி கொடுப்பார்களா என்றெல்லாம் இப்போதைக்கு எடப்பாடியுடைய கேரக்டர் வச்சு பார்க்கும்போது அவர் கொடுக்க மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவருக்கு எதிராக சென்ற அனைவரையும் இது மட்டும் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார். ஒரு எம்ப்ரேஸ் பண்ணிட்டு அனைவரையும் எம்ப்ரேஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை வந்து எடப்பாடி கிட்ட கிடையாது. அதிமுக வந்து இராணுவ கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று எப்படி அம்மா விரும்பினார்களோ, எப்படி வந்து எம்ஜிஆர் விரும்பினாரோ, ஏறத்தாழ அதே மாதிரி தான் போய் கொண்டிருக்கிறது. அது வந்து இப்ப எடப்பாடியினுடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுக அப்படி இருக்கிறது வந்து பலருக்கும் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களே பலருக்கும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் என்ற இடத்தை மட்டும்தான் எடப்பாடிக்கு கொடுக்கறதுக்கு அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். இதுதான் எடப்பாடியை பொறுத்தவரை, அதிமுகவை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இப்போ அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சிலர் வந்து தாவேக்கால சேர்ந்திருக்காங்க இல்லையா? இதனை தொடர்ந்து எஸ்பி வேலுமணி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போயிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? நிச்சயமாக இது அதிமுகவை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக தான் வலுவாக இருக்கும் என்றது நாம் அனைவரும் அறிஞ்ச விஷயம்தான். நான் பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, இதுக்குள்ளால சசிகலா வர வேண்டும், டிடிவி தினகரன் வர வேண்டும். அப்போதுதான் இன்னமும் ஒரு புத்துயிர் வந்து அதிமுக வரக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி இருக்கிற நபர்களை வந்து இங்கேயும் இழுத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிமுக வந்து ஒரு நலிந்த கட்சியாக, ஒரு ஜாதி கட்சியாகத்தான் மாறிவிடும். ஒரு கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் வந்து இருக்கின்ற ஒரு ஜாதி கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் மட்டும் இருக்கின்ற ஒரு கட்சியாக மாறிவிடும். அதை வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து தாவேகா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நகர்வையும் வந்து அதிமுக வந்து கருத்தில் கொண்டுதான் அதிமுகவினுடைய தலைமை செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய அந்த போக்கு தான் அது சரியாக இருக்கும். இன்னும் தேர்தலுக்கு வந்து 5 வருடங்கள் இருக்கிறது. நடுவில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஒன்றும் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. ஒரு அதிமுக என்ற கட்சிக்கு அது பெரிய பொருட்டு கிடையாது. பல தருணங்களில் வந்து எவ்வளவோ அதிகமான சீட் வந்து பாஜகவுக்கும், இல்லை என்றால் சென்ட்ரல் இருந்து ஃபைட் பண்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு பொருட்டே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தாராளமாக வந்து அடுத்த ஒரு 4 வருட காலம் வந்து கட்சியை வந்து மறுபடியும் அதை வந்து ரீபில்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையில வந்து இவர்கள் ஈடுபடலாம். அதற்கு டிடிவி தேவைப்படுவார், அதுக்கு வந்து சசிகலாவும் தேவைப்படுவார். சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.